படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, முயற்சியால் வெற்றி அடைபவர் யார்? முயற்சி என்பது உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்யக்கூடியது. ஆனால் அந்த முயற்சியால் அனைவரும் வெற்றி பெறுகிறார்களா என்றால் கிடையாது. சிலர் மட்டுமே வெற்றி அடைகிறார்கள். பலர் தோல்வியில்தான் முடிகிறது. பலரின் முயற்சி தோல்வியில்தான் முடிகிறது. இதற்கு காரணம் என்ன? அது வாழ்வியல் முயற்சியாக இருக்கட்டும், ஒரு பொருளாதார முயற்சி, படித்து ஒரு வேலைக்கு செல்லும் முயற்சி, எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் முயற்சி என்பது யாருக்கு வெற்றியில் முடியும் என்பதை பார்க்கலாம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி என்பது முயற்சியை குறிக்கும். இந்த மூன்றாம் அதிபதி யார் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுத்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ அல்லது நல்ல இடத்தில் திரிகோணஸ்தானங்களில் அமர்ந்தோ உள்ளாரோ அவர்களுக்குத்தான் முயற்சியில் வெற்றி என்பது கிட்டும். செய்யும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். அதோடு இன்னும் ஒரு விதி உள்ளது. அதாவது மூன்றாம் அதிபதி எங்கிருந்தாவது உங்கள் லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாலும் நீங்கள் செய்யும் முயற்சியெல்லாம் வெற்றியில் முடியும். அதாவது நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மூன்றாம் அதிபதி திரிகோணஸ்தானம் 5-9 அமைந்திருந்தால் அல்லது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் செய்யும் முயற்சியெல்லாம் வெற்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கிருந்தாவது மூன்றாம் அதிபதி உங்கள் லக்னாதிபதியை நல்ல நிலைமையில் தொடர்பு கொண்டு விட்டால் செய்யும் முயற்சி அனைத்தும் வெற்றியடையும் ஜாதகம் என்பது இதுதான். மூன்றாம் அதிபதி எங்கிருந்தாவது உங்கள் லக்னாதிபதியை தொடர்பு கொண்டு விட்டால் லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது அல்லது மூன்றாம் அதிபதி மட்டும் லக்னாதிபதியை பார்ப்பது, இந்த நிலை இருந்தால் செய்யும் முயற்சியெல்லாம் வெற்றியடையும் ஜாதகம் இதுதான். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், மூன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் நேருக்கு நேர் தொடர்பு கொள்பவர்கள் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி பெறும் வல்லமை கொண்டவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.